சம்டைம்ஸ் வெள்ளம் வருது, சம்டைம் காற்று வருது, சம்டைம் இந்த மாதிரி நோய்கள் வருது. கடவுள் சொல்றாரு, இந்த வெளியில வருதா வரலையான்னு பார்த்து வாழாத. எது வந்து உன்னை மோதினாலும் உன் வீடு விழாது. எப்பவுமே இயற்கை சூழ்நிலை இதையே பார்த்து 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 ஒரு கீழான வாழ்க்கை வாழ்றோம். இயேசு வந்து அழலாம் வந்துச்சு, அலை மேல நடந்து போயிட்டார். 4th வேவ் வருமா 5th வேவ் வருமா, எத்தனை வேவ் வந்தாலும் அலைகளின் மீது நடந்த ஒருவர் இருக்கிறார். The whole creation it will respond to you. அது உனக்கு வேலை செய்யும், அது உனக்கு சர்வெண்ட்ங்கற. இன்னைக்கு சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன், இந்த படைப்புகள் எனக்கு பணிவிடை செய்யும். உங்களுக்கு எதிரா இருக்குதுன்னா உங்க சாயல் இன்னும் என்னன்னு உங்களுக்கு விளங்கல அப்படிங்கறது அர்த்தம். என்னைக்கு சுவிசேஷத்தின் மூலம் உங்க சாயல் உங்களுக்கு என்னன்னு தெரியுதோ, அன்னைக்கு அடிக்கிற காத்தும் அடிக்கிற மழையும் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் தேவ வார்த்தைகளை எப்பொழுதெல்லாம் பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இயற்கை உங்களுக்கு வேலை செய்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். சொல்றாங்க பாருங்களேன், காத்து இப்போ ஏன் தெரியுமா? கடவுளே இப்ப நம்ம பக்கம், அதனாலதான் காற்றே நம்ம பக்கம் அடிக்குது. சும்மா காத்து நம்ம பக்கம் அடிக்கிறது இல்ல, காத்த படைத்த ஒருத்தர் என் பக்கத்துல வரும் பொழுது அந்த காத்து எனக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். வாய்ப்பே இல்லைங்க. எப்படிங்க வரும்? காத்து அடிச்சு கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த இயற்கையை உங்களுக்கு சாதகமாய் அவர் செயல்பட வைக்கிறவராக அவர் இருக்கிறார். மனுஷனை தேவன் என்ன பண்றாரு? வைக்கிறாரு. அவன் வந்து இந்த இயற்கையின் மேல ஆளுகை செலுத்தக்கூடியவனாக அவன் என்ன பண்றாரு? தேவன் வச்சிருக்கிறார். எல்லாமே எதெல்லாம் இவனுக்கு பணிவிடை செய்யும்படி உருவாக்கப்பட்டதோ, எப்போ இந்த படைத்தவரோடு இவனுக்கு தொடர்பட்டு போச்சோ, அப்போ இதெல்லாம் இவனை மடங்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அந்த இதுல இருந்துதான் அந்த தாட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன தாட்டுக்கு வந்தாங்கன்னா, கிரகம் சரியில்லை, நட்சத்திரம் சரியில்லை, எந்த மலை, எந்த காற்று, எந்த சூரியன், எந்த நட்சத்திரம் உனக்கு எதிரா இருக்குன்னு நினைச்சியோ, இனி அதெல்லாம் சல்யூட். எல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையா வேலை செஞ்சே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்கள் பட்சமா இருக்கிறார். இனி வந்து எல்லாம் உங்களுக்கு சாதகமா வேலைப்பான். படைப்புகள் உங்களுக்கு பணிவிடை செய்யும். ஜி பூம்பா மாதிரி கேட்ச் விட்டா, நான் உங்களுக்கு அடிமை, இந்த படைப்பே உங்களுக்கு அடிமைங்க.